ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்து கிரியேட் பண்ணணும், புக் ஸ்டோர் கிரியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB ஷெல்லில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே என்னென்ன டேட்டாபேசஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஷோ டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா, ஸோ டிபிஎஸ்னு கொடுத்தோன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் டேட்டாபேசஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் புக் ஸ்டோர் எல்லாம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணது, அதனால் எனக்கு இந்த டேட்டாபேசஸை காமிக்குது. இப்போ இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டேட்டாபேஸை வந்து நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் புக் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது வந்து புக் ஸ்டோருங்கிற டேட்டாபேஸ்க்கு ஸ்விட்ச் ஆகிக்கும். இப்போ நான் என்டர் பண்ணுற அந்த கலெக்ஷன்ஸ், அந்த டீட்டெயில்ஸ், இது எல்லாமே எங்கே கிரியேட் ஆகும்னா இந்த புக் ஸ்டோருங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே போய் கிரியேட் ஆகிடும். ஓகேயா. இதுவே எனக்கு நியூவாக ஒரு டேட்டாபேஸ் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது BDN கிரியேட் பண்ணோம் அப்படின்னா யூஸ் BDN கொடுத்தீங்கன்னா இமிடியேட்டாக BDN ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். ஓகேயா. இதுதான் நம்ம டேட்டாபேஸை கிரியேட் பண்ணுறது. MongoDB ஷெல்லில் வந்து நம்ம எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஸோ DBS கொடுத்தீங்கன்னா இருக்கிற டேட்டாபேஸ் எல்லாமே காமிக்கும். அதுலேருந்து ஏதாவது யூஸ் பண்ணணும்னா யூஸ் புக் ஸ்டோர், நியூவாக ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னா யூஸ் BDA அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே ஒரு கலெக்ஷனை கிரியேட் பண்ணணும். அந்த கலெக்ஷனுக்குள்ளே தான் நம்ம போய் இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம BDAலேருந்து வெளியில் வந்துடலாமா, புக் ஸ்டோருக்கே போய்க்கலாம். யூஸ் புக் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். db.create, நான் சொல்லியிருக்கேன்ல செகண்ட் வேர்டு வந்து எப்போயுமே இந்த கமெண்ட்ஸில் எல்லாத்துமே கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். கிரியேட் கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ்னு கொடுத்துடலாமா. ஸோ இப்போ எனக்கு ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே 1 அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ இதில் ஒரு கலெக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் இன்சர்ட் பண்ணணும்னா db. எதில் போய் இன்சர்ட் பண்ணணும், இந்த கலெக்ஷன் என்னவோ அந்த கலெக்ஷனோட நேமில் போய் இன்சர்ட் பண்ணணும். புக்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ இன்சர்ட் 1னா இங்கே பார்த்தீங்களா இந்த கமாண்ட்லேயும் நமக்கு கேபிட்டல் ஓ தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே இந்த ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா கர்லி பிரேசஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் புக்கோட நேம் கொடுக்க போகிறேன். புக்கோட நேம் வந்து OS அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, கம்மா புக்கோட நேம் கொடுத்துட்டேன். புக்கோட ஆத்தர் வந்து கொடுக்குறேன் காட்போல். நெக்ஸ்ட் அது என்ன ஜானர் அப்படின்னா என்ன ஜானருங்கிறது டெக்ஸ்ட் புக்குன்னு கொடுத்துடலாம். ஓகே, கம்மா பேஜஸ் இருந்ததுன்னா ஒரு 250 அப்படி சொல்லி நான் கொடுத்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இது கிரியேட் ஆயிடுச்சு. இந்த நேம் இது டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து புக் ஸ்டோருங்கிற டேட்டாபேஸ்க்குள்ளே புக்ஸுன்ற கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு எனக்கு இந்த டேட்டா இன்சர்ட் ஆகிடுச்சு. இந்த டேட்டாவை நான் வியூ பண்ணணுன்னா என்ன பண்ணணும், db.books.findன்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. இங்கே ஒரு அண்டர்ஸ்கோர் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் ஐடி. நம்ம இந்த MongoDB ஷெல் யூஸ் பண்ணும்போது நம்ம NoSQL நம்ம கான்செப்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வந்து கிரியேட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் ஐடி எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு புக்ஸ்ன்ற கலெக்ஷன்ஸ்குள்ளே போயிட்டு எனக்கு எந்த டீட்டெயிலையும் சர்ச் பண்ணணும்னாலும் இந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் அது போய் சர்ச் பண்ணும். ஸோ நம்ம எந்த டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இமீடியட்டாக அதுக்கு வந்து ஒரு ஐடி கிரியேட் ஆயிரும். ஓகேயா. இதையே நம்ம எப்படி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், books.find.pretty அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோமா. ஸோ ப்ரிட்டின்னு சொல்லி கொடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். புரிஞ்சுதா. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது. இதுவே எனக்கு இன்சர்ட் மெனி கொடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இன்சர்ட் மெனி இங்கே வந்து இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டும் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே போயிட்டு நேம் MDS கமா ஆத்தர் இப்போது MDSக்கு வந்து நம்ம கிளாஸ்லேயே யாராவது ஒருத்தங்க பேர் கொடுக்கலாம். ஹரீஷ் கமா என்ன ஜானர் இது, அகைன் நமக்கு இதுவுமே டெக்ஸ்ட் புக் தான். ஸோ டெக்ஸ்ட் புக் கமா பேஜஸ் என்ன அப்படின்னா பேஜஸ் ஒரு 240 அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துடலாம். ஓகேயா. இதோட ஒரு கர்லி பிரேசஸ் க்ளோஸ் ஆயிரும். கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இன்னொரு கர்லி பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இன்னொரு டேட்டாவை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே போயிட்டு FDC, ஸோ மோரிஸ் டெக்ஸ்ட் புக் அகெயின் ஒரு 340 அப்படின்னு வச்சுட்டு இதுக்கான கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுக்கான கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்கொயர் ப்ராக்கெட் அண்ட் தென் இது க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு 2 ஆப்ஜெக்ட் ஐடி கிரியேட் ஆயிடுச்சு, 2 டேட்டாஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ண OS இருக்குது. இப்போ MDS அண்ட் தென் FDC இந்த 3மே நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த டேட்டா பேஸில் இதுக்கு எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிறோம். இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் புக்ஸ்னு ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி கஸ்டமர் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு எந்த கஸ்டமர்லாம் எந்த புக் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுறாங்க, அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் என்ன பார்த்தோம், ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் மெனி ஆஃப் இப்போ ஆத்தர் ஐடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணோம். அப்புறம் கஸ்டமர்னு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர்ஸ்னு ஒரு கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணோம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஓகேயா? ஸோ வேறு ஒன்றுமே இல்லை, திருப்பி நம்ம கலெக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அந்தந்த டீட்டெயிலை அந்தந்த கலெக்ஷன்ஸ்குள்ளே போய் போட்டுக்க வேண்டியது தான். கிரியேட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஸோ ஆர்டர்னு நமக்கு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆயிரும். ஆர்டர்னு ஒரு கலெக்ஷன் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ எனக்கு இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா டிபி டாட் ஆர்டர் டாட் இன்சர்ட் ஒன்னு சொல்லி இங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே போய் இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணது புக்குன்ற கலெக்ஷன்ஸ்குள்ளே போய் இன்சர்ட் ஆகும். கலெக்ஷன்றது ஒரு டேபிள் இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஸோ அந்த டேபிளில் போய் இந்த டேட்டாவில் இன்சர்ட் ஆகும். இப்போ ஆர்டர்ன்ற டேபிள்குள்ளே போயிட்டு அதெல்லாமே நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஷோ கலெக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்தோன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது, கலெக்ஷன்ஸ் ஐ திங்க் ஸோ கலெக்ஷன்ஸ்னு சொல்லி கொடுத்தோன்னா அந்த என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் கிரியேட் பண்ணது எல்லாமே இது, இப்போ கிரியேட் பண்ணது புக்ஸ் ஆர்டர் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் எந்த கலெக்ஷன் நேம் வேணால் யூஸ் பண்ணி எதுக்குள்ளே வேணால் நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். செகண்ட் ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா சிமிலர் சேம் திங். அதுக்கு பதிலாக நம்ம யூனிவர்சிட்டி டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அதே சேம் திங் தான் நம்ம பண்ண போகிறோம், பட் யூனிவர்சிட்டி டேட்டாஸ் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் கிரியேட் பண்ணோம் இல்லையா, இப்போ செகண்ட் ப்ரோக்ராமுக்கு வந்து யூஸ் யூனிவர்சிட்டின்னு கொடுத்துக்கலாம். ஸோ யூனிவர்சிட்டி டேட்டா பேஸ்க்குள்ளே இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு டிபி டாட் கிரியேட் கலெக்ஷன் ஆஃப் கவுன்சிலிங்னு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கவுன்சிலிங்னு ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த கவுன்சிலிங்கன்ற கலெக்ஷனுக்குள்ளே போயிட்டு இது எல்லாத்தையுமே நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒன்றுமே பண்ணல, இன்சர்ட் பண்ணி அதே மாதிரி கொடுத்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கலெக்ஷனை வந்து நான் வியூ பண்ணி பார்க்க போகிறேன். டிபி டாட் கவுன்சிலிங் டாட் ஃபைண்ட் ஆஃப் பிரிட்டி. ஸோ இப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்னென்னலாம் கிரியேட் ஆயிருக்கு இந்த கவுன்சிலிங்குள்ளன்ற டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிரும். இதுதான் நம்ம செகண்ட் ப்ரோக்ராம். தேர்ட் ப்ரோக்ராமும் பார்த்தீங்கன்னா அதுவும் சிமிலர் தான். தேர்ட் ப்ரோக்ராமும் அதே தான். இங்கே லைப்ரரி மேனேஜ்மெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 3 கலெக்ஷன்ஸை ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலெக்ஷனுக்குள்ளேயா இன்சர்ட் 1 இல்லைனா இன்சர்ட் மெனி அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் தென் அதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு 3 ப்ரோக்ராம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா. ஓகே.